இனிய வணக்கம் குழந்தைகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஆமை, காக்கா, ஒரு எலி 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். இவங்க 3 பேரும் எப்போதும் சேர்ந்து விளையாடி, சாப்பாடு தேடி, ஒரு நிமிஷம் கூட பிரியாம ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். ஒரு நாள் ஒரு புதிய மான் வேற காட்டுல இருந்து வந்துச்சாம். அது, நான் இந்த காட்டுக்கு புதுசு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம். அது கேட்ட ஆமை, எலி, காக்கா 3 பேரும் கியூட்டா இட்ஸ் ஆல் ரைட். உனக்கு நாங்க இருக்கோம். இனிமே எங்க கூட ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேர்க்ல அத சேர்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 4 பேரும் ஜாலியா டெய்லி நடந்த கதைய ஈவினிங் ஷேர் பண்ணிப்பாங்களாம். டேஸ் மூவ் ஆச்சு. ஒரு நாள் ஈவினிங் இவங்க பேசும்போது டியர் மிஸ்ஸிங். உடனே ஆமை சொல்லிச்சு, இன்னும் டியரை காணோம். ஏதோ சரியில்ல. டைம் ஆகிட்டே போகுதுன்னு. எலியும் காகமும் டென்ஷன் ஆகி என்ன பண்ணன்னு யோசிக்கும் போது காக்கா சொல்லிச்சான், நான் பாத்துட்டு வரேன். காக்கா போய் பார்க்கும்போது தூரத்துல மான் பெரிய ஹண்டர் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிச்சான், 3 பேரும் சேர்ந்து மானை எப்படியா தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுச்சான். மான் டிராப் ஆன இடத்துக்கு 3 பேரும் சேர்ந்து போனாங்களாம். வலைக்கிட்ட போனதும் எலி தன்னோட ஷார்ட் டீத்தை வச்சு நெட்டை கட் பண்ண தொடங்கிச்சு. ஒரு வழியா மான் ஃப்ரீ ஆச்சு. 4 பேரும் ரிலாக்ஸா அப்பாடா தப்பிச்சோன்னு நினைச்சு நடந்து வந்தாங்களாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஹண்டர் வந்துட்டாரு. உடனே 4 பேரும் அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. மான் ஓடிச்சு, காக்கா பறந்துச்சு, எலி பக்கத்துல இருந்த புஷ்ஷுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. நமக்குதான் நம்ம ஆமை ஃப்ரெண்டோட ஸ்பீட் தெரியுமே. பாவம் ஆமை ஸ்லோவா ஓடுறதுனால ஹண்டர் அதை பிடிச்சிட்டாரு. இப்போ ஆமையை ரெஸ்கியூ பண்ணணும். அதுக்கு மான், எலி, காக்கா 3 பேரும் பிளான் போட்டாங்க. மானுக்கு ஒரே கில்ட், என்னாலதானே இப்படி ஆச்சுன்னு. உடனே காக்கா சொல்லிச்சான், மான் நீ போய் ஹண்டரை டைவர்ட் பண்ணு, நானும் எலியும் ஆமையை ரெஸ்கியூ பண்றோம். பிளான் பண்ண மாதிரியே மான் போய் தான் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணிச்சான். அத பார்த்த ஹண்டர் செம ஹாப்பி. அப்பாடா, அங்க மிஸ் ஆன மான் இங்க கிடைச்சது. ஆமையை நெட்டோட கீழே வச்சுட்டு மானை போய் எடுக்க போனாராம். அந்த கேப்ல எலி ஆமை இருந்த நெட்டை கடிச்சு கட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணிடுச்சான். ஹண்டர் மான் பக்கத்துல போகும்போது மான் எலும்பி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடிடுச்சான். எலியும் ஆமையும் புஷ்ஷுக்குள்ள பதுங்க. காக்கா பறக்க. ஹண்டர் அச்சோ எல்லாம் போச்சேன்னு திரும்பி பார்த்தாராம். அங்க பார்த்தா அங்க ஆமையும் காணும். ஹண்டர் தலையில கை வச்சுக்கிட்டு எதுவும் எனக்கு கிடைக்கலடான்னு உட்கார்ந்துட்டாரு. லாஸ்டா 4 ஃப்ரெண்ட்ஸும் சேஃபா ஹாப்பியா இருந்தாங்களா அந்த காட்டுல. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரி.